சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பார்வதியோட வீட்டுக்கு போன விஜயா ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பெருசாக ஒரு திட்டம் போட உடனே பார்வதியும், வேண்டாம் விஜயா, நீ செய்கிறதெல்லாம் தப்பு. இது மட்டும் உன் மருமக ரோகிணிக்கு தெரிஞ்சதுன்னா என் அத்தை என்னையும் என் வீட்டுக்காரரையும் சந்தோஷமாக வாழ விடாமல் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ தான் அசிங்கப்பட்டு நிற்கணும். ரோகிணி இதெல்லாம் செஞ்சாலும் செய்வாங்க. உனக்கு தான் தெரியும்ல ரோகிணியை பற்றி அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே, அந்த ரோகிணியெல்லாம் ஒரு ஆளுன்னு பார்வதி நீ பயப்படுறியா? ஆனால் அந்த ரோகிணி என் மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ. நான் சொன்னேன்றதுக்காக என் பையன் மனோஜ் இப்போ வரைக்கும் ரோகிணி கிட்ட பேசாமல் இருக்கான். நான் என்ன சொன்னாலும் மனோஜ் செய்வான். அது மட்டும் இல்லாமல் நான் வக்கீலை போய் பார்க்க போகிறேன். ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சீக்கிரமாகவே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு என் பையன் மனோஜுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறேன் பார்வதி. இதுதான் என்னுடைய கனவு, இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதியும், விஜயா தப்பாக நினைக்காத நான் இப்படி கேட்குறேனேன்ட்டு. உனக்கு பணம் வேணும்னா நீ என்ன வேணாலும் செய்வியா? சொத்துக்காக ஆசைப்பட்டு சந்தோஷமாக வாழ்கிற அந்த மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் தப்பு இல்லை. என் குடும்பத்தை பாரு, என் பசங்க, என் மருமக, என் வீட்டுக்காரர் கூட என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. யாருக்கும் என் அருமை தெரியல. ஆனால் உனக்குன்னு உன் பசங்க, உன்னுடைய வீட்டுக்காரர், ஏன் உன் மருமக 3 பேரோன்னு உன்னை சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அருமை பெருமை உனக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் இதெல்லாம் புரிஞ்சிக்க போகிற. நீ செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சுக்கவும் போகிற. என்ன வேணாலும் செய். ஆனால் ரோகிணியால் நீ கண்டிப்பாக தலகுனிய போகிறது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்வதி. யாருக்கும் தெரியாமல் பணத்தை ஏற்பாடு பண்ண விஜயா அங்கே ஒரு வக்கீலை பார்க்க போகிறாங்க. வக்கீல்கிட்ட சிரிச்சுக்கிட்டே விஜயா சொல்கிறாங்க, என் பையன் மனோஜ் ரொம்ப பாவம். ஆனால் அவன் நிறைய படிச்சிருக்கான். பெரிய தொழிலதிபர் ஆகணுன்றது தான் அவனோட ஆசை. ஆனால் என்ன செய்ய, என் மருமகன்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்து இங்கே குடும்பத்தையே ஏமாத்திட்டா. நான் என் பையன் மனோஜோட மனைவியை பற்றி தான் பேசுகிறேன். இங்கே என் பையன் மனோஜுக்கும் என் மருமகளுக்கும் நீங்கள் தான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும். நடந்த எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கே அந்த ரோகிணி எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுப்பீங்க. அந்த ரோகிணியை நம்பி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினச்சி ஆசையில் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ தான் தெரிய வந்தது, அந்த ரோகிணிக்கு பெரிய சொத்தும் இல்லை, பணமும் இல்லை, ஏன் அப்பா அம்மா கூட இல்லையா. இப்படி பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி என்ன வேணாலும் செய்வான்னு பயந்துக்கிட்டு என் பையன் ரோகிணிக்கிட்ட பேசாமல் தான் இருக்கான். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் சரிப்பட்டு வராது. என் பையனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்றேன். ஆனால் இதுக்கிடையில் இருக்கிற என் மருமக ரோகிணியை நீங்கள் தான் எப்படியாவது என் பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை என் பையனுக்கு அமைச்சு கொடுக்கணும். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல. இப்போ என்கிட்ட 20,000 ரூபா இருக்குது. மேற்கொண்டு எவ்வளோ பணம் கேட்டாலும் பரவாயில்ல, நான் பணம் தர தயாராக இருக்கேன். ஆனால் ரோகிணி என் வீட்டு மருமகளாக இருக்கக்கூடாது. அவள் ரொம்ப பொய் சொல்வா, ஏமாத்துவா. அவள் சொல்கிறது எல்லாமே பொய் தான். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்குள்ளே என் பையன் மனோஜ் எப்படி சந்தோஷமாக வாழ்வான்? மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஒத்து போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அங்கே வக்கீல்கிட்ட சொல்ல, உடனே அப்போ உங்கள் பையனையும் நீங்கள் கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம்லன்னு கேட்கும்போது, அடுத்த தடவை வரும்போது என் பையனே வந்து எல்லாம் பேசுவான். ஆனால் அதுக்குள்ளே ரோகிணியை என் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப ஒரு நோட்டீஸ் மாதிரி அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், கவலைப்படாதீங்க. எவ்வளோ பணம் வேணாலும் செலவு செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, உங்கள் பையனுக்கு டிவோர்ஸ் கிடைச்ச மாதிரி தான். அதே சந்தோஷத்தோடு கிளம்பி போங்கன்னு சொல்லிடுறாரு. இங்கே மனோஜ், ரோகிணி வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் எங்கே போயிட்டு வர? உண்மையாகவே பார்லருக்கு தான் போறியா இல்லை ஃப்ரெண்டை பார்க்க போனியான்னு சந்தேகத்தோடு கேட்க ரோகிணி மனோஜை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க மனோஜ்? உனக்கு தான் என் மேலே பாசமே இல்லையே. எப்போ பார்த்தாலும் உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை திட்டுறது, அவமானப்படுத்துறது, என்னை கண்டுக்காமல் தானே இருக்க. நான் உன் கூட இருக்கும்போது என் அருமை உனக்கு புரியறதில்ல. ஆனால் என்னை தேடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க. அவங்களோட ஃபோனில் பேசுகிறது தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் இப்போ நான் வேலைக்கு போயிட்டு தான் வரேன். நீ தேவையில்லாமல் சந்தேகப்படாத. நான் உன்னை சந்தேகப்படுறேனா? இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் உன்னை மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கல ரோகிணி. நான் தூங்கும்போது கூட நீ யாருக்கும் தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு போய் யார்கிட்டேயோ பேசிகிட்ருக்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது, நானும் வெளியில் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன். நீ சொல்கிறதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும்? நீ தான் என்னை மனைவியாகவே பார்க்கலையே. அப்புறம் நான் எங்கே போனால் உனக்கு என்ன, என்ன செஞ்சால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. தலை குனிஞ்சு நிற்கிற மனோஜுக்கு வர வர ரோகிணி இப்படி நம்ம விட்டு பிரிஞ்சு போகணுன்னே நினச்சி யார்கிட்டயே ஃபோனில் பேசுகிறாளே, இதெல்லாம் சரியாக தெரியலையே அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு இந்த மாதிரி யோசிக்கிறாரு மனோஜ். இங்கே விஜயாவும் ரவிக்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் ரவி, உன்னை தேடி ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீத்து வந்தாங்கல்ல, அவங்கள நான் பார்க்கணும். மனோஜை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல, மனோஜை பற்றியா? ஏமா,
மனோஜ் வேறு எதுவும் பிஸ்னஸ் செய்ய போகிறானா? நானே இப்போ தான் அந்த புதுசாக ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதோ பார்ட்னர் ஆகுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீத்துவை என் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் பார்க்கலாம். அவங்க சாதாரணமாக எல்லார்கிட்டையும் நல்லாவே பேசுவாங்க. அதனால தானம்மா வீடு தேடி வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிற விஷயத்த முதல்ல நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் கல்யாணமும் ஆகலை. எவ்வளோ கோடி சொத்து அந்த பொண்ணு பேரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு நீத்துவை விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி கவனிக்கிறாங்க. கவனிச்சது மட்டும் இல்லாமல், ஆண்டி நான் வெளியில் வேலைக்கு கிளம்பட்டுமா? நீங்கள் சொன்ன வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எல்லா ரூமையும் சுத்தம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இது மட்டும்தானே தெரியும்? சொல்லப்போனால் பொய் சொல்லுவேன், வீட்டு வேலையை செய்வேன். ஆனால் அந்த நீத்து மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா அப்படின்னு சொல்ல, என்னது மருமகளாக வரணுமா? அந்த நீத்துவா? எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும்னு ரோகிணி கேட்குறாங்க. உனக்கு என்ன? நீ எல்லாம் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மகாராணி மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். பெரிய பார்லருக்கு ஓனர் ஆக்கணும்னு வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீ என்ன செஞ்ச? என்னை ஏமாற்றி இப்போ அதே ரெஸ்டாரண்ட்டில் மாத சம்பளம் வாங்குற, வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்ன கேள்வி கேட்குறியா? உன்னை மாதிரி இல்லாமல் உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணை இந்த வீட்டுக்கு எப்படி மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியை. ரோகிணிக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது. மருமகளை கூட்டிகிட்டு வருவீங்களா? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். மனோஜ் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அந்த நீத்துவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் விஜயாத்தை இப்படிலாம் பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகத்திலேயே ரோகிணி அங்கேருந்து பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீத்துவை நான் கேட்டதா சொல்லு ரவி. நான் கண்டிப்பாக நீத்துவை வந்து பார்க்குறேன். ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு நீத்து. அவள் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தா எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்குது. இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. ரோகிணி பொய் சொன்னதை நம்பினது பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீங்கள் இங்கே நீத்துவை உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா? அவங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறாங்க. நீங்கள் எதுக்குமா அவங்க இந்த வீட்டுக்கு வரணும்லாம் ஆசைப்படுறீங்க? ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு ரவியும் போகிறாரு. இங்கே அண்ணாமலை பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ரோகிணியை தேடி ஒரு ஆள் வராரு. உடனே அண்ணாமலையும், என்னப்பா என்ன வேணும்னு கேட்க, ரோகிணி மேடம் கையெழுத்து போட்டு இந்த பார்சலை வாங்கணும்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா என்னென்னு பார்த்து கையெழுத்து போட்டு வாங்கம்மா, ரோகிணி தான் பார்லருக்கு போயிருக்கால அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் அந்த பேப்பரெல்லாம் வாங்குறாங்க. ஆனால் இதில் என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் தெரியல. அதுவும் ரோகிணிக்கு வந்தது நம்ம என்ன ஏதுன்னு கூட பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் வந்து பெரிய பிரச்சனை செய்வாங்க. அடுத்தவங்களோட பார்சலை பிரிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நமக்கு என்ன வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி ரோகிணிக்காக வந்த நோட்டீஸ்ன்னு தெரியாமல் மீனாவும் அதை எடுத்து ஓரமாக வைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை கிட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த ரோகிணி எப்போங்க வருவா அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயும் போல் ரோகிணி வருவா, உனக்கு என்ன திடீர்னு ரோகிணி மேலே அக்கறைன்னு சொல்ல, அது வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ரோகிணி வந்ததுக்கப்புறமா தான் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி பார்லர்லேருந்து வந்த உடனே வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் மீனாவுக்கு ஞாபகம் வருது, ரோகிணிக்காக ஒரு ஆள் வந்து ஏதோ கொடுத்துட்டு போனாரே, அதை இன்னும் நம்ம ரோகிணி கிட்டே தரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, ரோகிணி கிட்ட மீனா வாங்கி வச்ச அந்த பார்சலையும் கொடுக்குறாங்க. அது என்ன இருக்குன்னு எடுத்து வந்து ரோகிணி பார்க்குறாங்க. பார்த்தா ரோகிணிக்கு பேரதிர்ச்சி. அங்கே வந்து வக்கீல் அனுப்பிவிட்ட அந்த நோட்டீஸை பார்த்துட்டு, மனோஜ் நம்ம கூட வாழ விருப்பம் இல்லாமல் நம்மளை விட்டு பிரியணும்னு நினச்சி இப்படி உள்ள ஒரு பேப்பரெல்லாம் அனுப்பியிருக்கானே, மனோஜ் அப்போ நம்ம கூடவே இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் செஞ்சுருக்கானே அப்படின்னு அதை பார்த்த உடனே ரொம்பவே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க ரோகிணி. அழுதுகிட்டே நிற்க, இதை ஒளிஞ்சு நின்று பார்க்குற விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன ரோகிணி ரொம்ப பதட்டமாக அழுதுகிட்டே நிற்கிறியா? நீ எல்லாம் அழுதுகிட்டே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும். அதுக்காக தான் மனோஜுக்கே தெரியாமல் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கேன். நான் வக்கீலை போய் பார்த்தது வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வர பிரச்சனையில் மனோஜ் இந்த ரோகிணி வேண்டான்னு ஒரு முடிவெடுத்து இந்த பேப்பரில் மட்டும் ரோகிணி கையெழுத்து போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீத்துவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன, மனோஜ் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவான். இந்த வீடெல்லாம் வேண்டான்னு சொல்லி மனோஜ் எனக்காகவே ஒரு பெரிய வீடெல்லாம் வாங்கி தந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி அழுதுகிட்டே, மனோஜ்கிட்ட முதல்ல இதை பற்றி பேசணும். வீடு தேடி வீட்டிலையே இருக்கிற மனோஜ் இதை பற்றி என்கிட்ட பேசாமல் வீடு தேடி எனக்கு நோட்டீஸ் வர மாதிரி செஞ்சிட்டார்ல அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணியும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் நீ எங்கே இருக்க மனோஜ்னு கேட்க, ரோகிணி என்னாச்சு, ஏன் பதட்டமாக அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுற, நீ வீட்டில் தானே இருக்கேன்னு கேட்க, நான் வீட்டில் தான் இருக்கேன்,
நீ எப்போ வீட்டுக்கு வருவ? நீ என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. ஏன், நல்லா தான் கடையில் உட்காந்து பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன், வேறு என்ன வேலை செஞ்ச நீ இப்படி ஃபோன் பண்ணி திட்டுற அப்படின்னு கேட்கும்போது, என் கூட வாழ உனக்கு பிடிக்கலையான்னு கேட்கும்போது, பிடிக்குதோ பிடிக்கலையோ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் குடும்பத்தையே ஏமாத்தின உன்னை நான் எப்படியோ போனால் போதுன்னு அனுசரித்து வாழ்ந்துட்டுருக்கேன், இதில் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்க, உன் அம்மாவுக்காக நீ என்னை பிரியலான்னு முடிவெடுத்துட்டியா? நீ என் கூட வாழ விரும்பவே இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா மனோஜ்னு அழுகுறாங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு சுத்தமாக புரியல, இப்போ ஃபோனை வை, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன ஏதுன்னே கேட்காம ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே ரோகிணி தனியாக ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி என் வாழ்க்கையில் மனோஜே என்னை வேண்டான்னு ஒரு முடிவெடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. மனோஜ் என்னை விட்டு பிரியணும்னு நான் நினைக்கவே இல்லையே. என் பையனை கூட பார்க்காம, என் அம்மாவை கூட கவனிக்காமல், மனோஜ் வேணுன்றதுக்காக தானே ஒவ்வொரு பொய்யா சொல்லி குடும்பத்தை ஏமாத்தினேன். இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி மனோஜ் என்னை விட்டு பிரிய இந்த மாதிரிலாம் வக்கீலெல்லாம் போய் பார்த்துருக்காரேன்னு சொல்லி மனசு வேதனையோடு அழுகிறாங்க. மீனா எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு வேலையிலேருந்து வந்த ஒவ்வொருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்கும்போது ரோகிணி மட்டும் அழுதுட்டுருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை, ஏமா மீனா, இன்னைக்கு என்ன ரோகிணி கிச்சனில் வந்து சமைக்கவே இல்லை போல, சரிம்மா நீ சமைச்ச சாப்பாடையாவது ரோகிணி கிட்ட கொடு, இல்லை வந்து சாப்பிட சொல்லுமான்னு சொல்ல. இல்லை மாமா, ரோகிணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரூமில் அழுதுட்ருக்காங்க, நான் போனால் கண்டிப்பாக நான் அழுகிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா, உங்களுக்கு இதுதான் வேணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுக்கு ரோகிணியோட பிரச்சனை, நீங்கள் வேறு யாரையாவது அனுப்பி என்ன ஏதுன்னு கேட்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏன் அந்த ரோகிணிக்கு வேணும்னா அவள் வந்து சாப்பிட மாட்டாளா? மீனா போய் கூப்பிட்டாதான் அவள் வந்து சாப்பிடுவாளா என்ன? அவளுக்கு தேவைன்னா வருவா, இல்லைன்னா ரூம்லேயே இருக்கட்டும், ரோகிணிலாம் ஒரு ஆளுன்னு கூப்பிட ஒரு ஆள் வேற போய் போகணுமாங்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜும் ரொம்ப நேரம் கழித்து கடையிலேருந்து வந்த உடனே அண்ணாமலை கேட்குறாரு, ஏன் மனோஜ், உனக்கும் ரோகிணிக்கும் பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் எதுக்காக ரோகிணி சாப்பிடாம இப்படி ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கா, ஏதாவது பிரச்சனையா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க, நான் எந்த பிரச்சனையும் செய்யலை, நான் தான் ரோகிணிக்கிட்ட பேசுகிறதே இல்லையேப்பா, அப்புறம் என்னால் ரோகிணிக்கு எப்படி பிரச்சனை வரப்போகுது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு மனோஜ். ரூமுக்கு போன மனோஜும், என்ன ரோகிணி, எதுக்காக லைட்டு கூட போடாமல் இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? என் அம்மாவை பற்றி தான் தெரியும்ல, அவங்க ஏற்கனவே உன் மேலே கோவத்தில் இருக்காங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுனா நீ தான் சமாளித்து போகணும், இந்த வீட்டில் நீ இருக்கணும்லன்னு கேட்குறாங்க. இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே எனக்கு இதெல்லாம் அனுப்பியிருக்க, இந்த பாரு, இந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு பாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இங்கே மனோஜுக்கும் ஒன்றும் புரியல. என்னது இது, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேனா? யார் சொன்னது? இதை நான் உனக்கு அனுப்பவே இல்லை, வேறு யாரோ திட்டம் போட்டு நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு ஏதோ செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்ல, ஆமாம், உன்னையும் என்னையும் பிரிக்க இப்படி பணம் செலவு செஞ்சு யாராவது செய்யணும்னா உங்கள் அம்மா மட்டும்தான் இப்படி செய்வாங்க, மற்றபடி இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்படி செய்யணுன்ற அவசியம் இல்லை. அப்போ நீ எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு இதெல்லாம் அனுப்பலையான்னு கேட்கும்போது, நான் எதுக்கு இப்படி செய்ய போகிறேன், உன்னை பிரிஞ்சு இருந்தாலும் நான் வந்து உன்கிட்ட பேசாமல் இருந்தாலும் ஒரேடியாக உன்னை விட்டு பிரியணும்னு நான் நினைக்கல, அப்படி நினச்சிருந்தா என் பாட்டியும் என் அப்பாவும் உனக்கு சப்போர்ட் பண்ணப்பவே இந்த ரோகிணி கூட வாழ மாட்டேன், என்னை ஏமாற்றிட்டான்னு உன்னை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேனே, நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்ல, ரோகிணிக்கும் மனோஜுக்கும் இடையில் பெரிய பிரச்சனை வருது. இதை அண்ணாமலை கவனிக்கிறாரு. உடனே மெதுவாக ரோகிணிக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. ஏமா ரோகிணி, கொஞ்சம் வெளியில் வாமா, என்னதான் பெரிய பிரச்சனைன்னு தெரியல, மனோஜ் இப்போ தான் வந்தான், அதுக்குள்ளே நீ என்னவோ கேள்வி கேட்க 2 பேர் கடையிலையும் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, என்ன ஏதுன்னு நான் கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, என்னதாம்மா பிரச்சனைன்னு கேட்க, ரோகிணி தாங்கிட்ட இருந்த அந்த பேப்பரை அண்ணாமலை கிட்ட காமிக்கும் போது அண்ணாமலை இதை பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு. வீட்டில் உள்ள எல்லாருமே அது என்ன ஏதுன்னு வாங்கி பார்க்குறாங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் மட்டும் அது என்னன்னு தெரியாமல் இருக்க. உடனே ரவி சொல்கிறாங்க, மனோஜ் இப்படி ரோகிணி அண்ணி கூட வாழ மாட்டேன்னு சொல்லி டிவோர்ஸ்க்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கான், அதுக்கான ஒரு பேப்பர் தான் இது அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், என்னது, மனோஜ் அப்போ ரோகிணியை டிவோர்ஸ் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், மனோஜ் சரியாக தானே முடிவெடுத்திருக்கான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி விஜயாவை பார்க்க அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் மனோஜ், வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்லாமல் நீ உன் விருப்பத்துக்கு முடிவெடுப்பியா? ரோகிணி உன் மனைவி, ஒரே வீட்டில் 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி செஞ்ச, யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு கேட்க, அப்பா என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் எந்த வக்கீலையும் போய் பார்க்கல, ரோகிணியை விட்டு பிரியணும்னு இந்த மாதிரியான டிவோர்ஸ்க்காக ஏற்பாடை நான் செய்யலை, யார் மூலமாக இப்படி ஒரு பேப்பர் நம்ம வீட்டுக்கு ரோகிணி கிட்ட வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லைப்பான்னு சொல்லும்போது உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நீ செய்யலைன்னா
அப்போ உங்கள் அம்மா தானே செஞ்சுருப்பாங்கன்னு கேட்க அண்ணாமலை உடனே விஜயாவை பார்க்குறாங்க. ஏன் விஜயா, இது உன்னுடைய வேலையான்னு கேட்குறாங்க. உடனே விஜயாவும் வேற வழி இல்லை, உண்மையை சொல்லி தான் ஆகணும், என்னைக்கா இருந்தாலும் ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் போனால் தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, நான் தான் ஒரு வக்கீலை போய் பார்த்தேன், 20,000 ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்தேன். அவர் என் மூலமாக தான் அவர் இப்படி ரோகிணிக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சுருக்காரு. ரோகிணி ஏற்கனவே குடும்பத்தை ஏமாத்துறவ தானே. என் பையன் மனோஜ் ரோகிணி கூட சந்தோஷமாக வாழலை. இப்படிப்பட்ட மருமக வீட்டில் இருக்கிறத விட மனோஜ் ஒரேடியாக ரோகிணியை பிரிஞ்சா நல்லதுன்னு நினச்சேன். அதான் இப்படி டிவோர்ஸ்க்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சேன்னு சொன்ன உடனே எல்லார் முன்னாடியும் அண்ணாமலை விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. போதும் விஜயா, இவ்வளோ நாள் நீ என்ன சொன்னாலும் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் நான் தரணும்னு நினைக்கல. உன்னை நான் அவமானப்படுத்தினா பசங்க முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிற்பேன்னு தான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இப்போ நீ செஞ்ச வேலையை என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ யாருடி 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு? அசிங்கமால இப்படி ஒரு வேலை செய்ய? உன் பையன் என்ன பெரிய ஆளா? அவன் பிஸ்னஸ் செய்கிறானா அதுக்கு காரணம் ரோகிணி. உன் பையன் தலை நிமிர்ந்து நிற்கிறானா அதுக்கு காரணம் ரோகிணி. ஒரு நல்ல அம்மாவாக இருந்து 3 பசங்களையும் நீ எப்போ நல்லபடியாக வளர்த்துருக்க? உனக்கும் ஒன்றும் தெரியாது, உன் பையன் மனோஜுக்கும் ஒன்றும் தெரியாது. இப்படி செஞ்சது என் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியேன், உன்னெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. முதல்ல இந்த டிவோர்ஸ்லாம் வேண்டான்னு அந்த பணத்தெல்லாம் திருப்பி வாங்கிட்டு வந்துரு. வக்கீலை பார்த்தாலாம் இவ எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு வந்தாலாம். ஏன் மனோஜ், ரோகிணியை உனக்கு பிடிக்கலையா? ரோகிணி கூட வாழ பிடிக்காம தான் உங்கள் அம்மா கிட்ட எப்படிலாம் சொன்னியான்னு கேட்க, இல்லைப்பா, அம்மா அவங்க விருப்பத்துக்கு இப்படி செஞ்சுருக்காங்க. நான் டிவோர்ஸை பற்றி அம்மா கிட்ட பேசலை. அம்மாவுக்காக தான் நானே ரோகிணி கிட்ட பேசாமல் இருக்கேன். ரோகிணி என் கடைப்பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் கூட அம்மா தான். ஆனால் இப்போ அம்மா செஞ்சது பெரிய தப்பு. இனியும் நான் அம்மா பேச்சை கேட்க மாட்டேன். என்னை மன்னிச்சிரு ரோகிணி. உன்னை விட்டு பிரிஞ்சு வாழணும்னு நான் நினைக்கல. எப்பயும் போல் நீ கடைக்கு வா. எங்கள் அம்மா பேச்சை இத்தனை நாள் கேட்க போய் தானே என் விருப்பத்தை கூட கேட்காம அவங்களா ஒரு முடிவெடுத்தாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு இனி அவங்க பேச்சை நான் கேட்க போகிறதே இல்லை அப்படின்னு ரோகிணிக்கு சாதகமாக மனோஜ் ரொம்ப கோவமாக விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேசுகிறாரு. ரோகிணி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினதுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக இப்படி இந்த மனோஜ் ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணிட்டா மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரலாமேன்னு நான் நல்ல விதமாக நினச்சா, இந்த மனோஜ் என்ன ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறான், நான் பண்ணது தப்புன்னு சொல்கிறானேன்னு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. போதும் மனோஜ், இந்த ரோகிணியால் பெருசாக உனக்கு என்ன கிடச்சிது? இந்த ரோகிணியால் தான் நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சியா? என் வீட்டுக்காரரோட 27 லட்ச ரூபா பணம் இல்லைன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பியா என்ன அப்படின்னு கேட்க, உடனே இங்கே அண்ணாமலை இன்னொரு முறை விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. அது என்னுடைய பணம், எப்போ மனோஜ் கிட்ட இருந்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு திட்டம் போடுவியா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, இந்த மனோஜும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது. இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா பணக்கார வீட்டு பொண்ணாக தான் இருக்கணும். அந்த தகுதி இந்த ரோகிணிக்கு இல்லை. அதனால தான் இப்படி செஞ்சேன். இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் பேசுகிறது சரியில்லை. நீங்கள் மட்டும் என்ன பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தில் இருந்தா வந்தீங்க? நீங்களும் அங்கிளும் சந்தோஷமாக இருக்கலையா? பணம் தான் முக்கியம்னு நினச்சா யாராலையும் நிம்மதியாக வாழ முடியாது. இப்படி விருப்பமே இல்லாத மனோஜையும் ரோகிணியும் பிரிக்கணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. இதுக்காகவே ரோகிணி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் என்றைக்கும் வெளியிலேயே வர முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. பேசாமல் ரோகிணி மனோஜ் கூட வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு விஜய் ஆண்டி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். அப்போ தான் மற்ற மருமக யாருக்கும் இவங்களால பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இவங்க திருந்தவே மாட்டாங்க. அண்ணாமலை அங்கிள் இவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க, ஆனாலும் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு தான். ஆனாலும் ரோகிணி மனோஜோட மனைவி. மனோஜ் விருப்பப்படாமல் நீங்களா எப்படி டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணலாம்? என்ன ரவி நடக்குதுங்க? உங்கள் அம்மா செய்கிறதெல்லாம் சரியா? எல்லாரும் பார்த்துட்டு ஏன் அமைதியாக நிற்கிறீங்க? தப்பு செஞ்சால் கேள்வி கேட்கணும். நான் மட்டும்தான் கேள்வி கேட்குறேன். ரவி, நீயாவது அந்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலாம்லன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ரொம்ப கோவமாக எல்லாரும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவமானப்பட்ட விஜயா அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க. மனோஜும் மனசு மாறி எப்பயும் போல் ரோகிணிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க, நானா டிவோர்ஸ்க்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சால் இந்த ரோகிணி எல்லா பிரச்சனையும் என் பக்கம் திருப்பி விடுறா. இனி நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்லி ரோகிணியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தானாக ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் போனால் நான் நினச்சது நடக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனா வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் ரோகிணி வரதை பார்த்துட்டு விஜயா ரோகிணியை கூப்பிட்டு, மீனா நீ போய் கிச்சனில் இருக்க வேலையை பாரு. இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா ரோகிணி வீட்டு வேலையை செய்யணும்ல. எல்லா ரூம்லேயும் போய் நல்லா சுத்தமாக தொடச்சி எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே இங்கே ரோகிணியும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லா ரூமையும் நல்லா சுத்தம் செய்கிறாங்க. அந்த சமயம் விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இனி வேலைக்கு போகவே கூடாது, இத்தனை நாள் மீனா சம்பாதிக்க கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இனி ஓ மூலமாக இந்த வீட்டுக்கு வருமானம் வரக்கூடாது, மனோஜுக்கு உன்னோட பணம் எதுவுமே போகக்கூடாது, மனோஜே உன்னை வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு வீட்டு வேலை ஒவ்வொன்றா செய்ய சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா துணியவும் எடுத்து கொடுத்து அங்கே போய் துவைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கையில் துவைக்க தெரியாதுன்னு சொல்ல, எல்லாத்தையும் நீ மீனாவை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இது தெரியாது அது தெரியாதுன்னு சொன்னால் இந்த வீட்டில் நீ இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு வேலையாக செய்ய வைக்கிறாங்க. ரொம்ப கோபமாக இருந்த ரோகிணி அங்கே மீனா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு துணியாக துவைச்சி எல்லா வேலையவும் மெதுவாக செஞ்சிட்ருக்கிற ரோகிணி விஜயா மேலே உள்ள கோபத்தில் எல்லா தண்ணியவும் கீழே வந்து ஊற்றிட்டு இருக்கும்போது இதை சரியாக பார்க்காம வந்த விஜயாவும் அங்கே சோப்பு தண்ணியில் கால் வலிக்கிறாங்க. அங்கே கால் வழுக்கின விஜயாவுக்கு பல்லும் போயிடுது. இதை பார்த்த ரோகிணி சிரிக்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மீனா இங்கே வந்து பாருங்களேன் விஜயாத்தையோட நிலைமைய அப்படின்னு சொல்லி ரோகிணி நின்ன மாதிரியே சிரிச்சிட்ருக்கேன். விஜயாவுக்கு எந்திரிக்கவும் முடியல, ஒரு பக்கம் பல்லும் இல்லை, வலி தாங்க முடியாத விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்த மீனாவும் என்ன விஜயாத்தைக்கு இப்படி ஆயிடுச்சின்னு மெதுவாக தன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணி சிரிச்சுக்கிட்டே விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க, என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டீங்க, நான் எதுவுமே செய்யலை, நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் தான் இப்போ பல்லு இல்லாமல் இருக்கீங்க, பரவாயில்ல, இனியாவது திருந்தி உங்கள் வேலையை பாருங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். அந்த சமயம் அண்ணாமலை வர வழி தாங்க முடியாத விஜயாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. மீனா நடந்த எல்லாத்தையும் சொல்ல அண்ணாமலை சொல்கிறாரு, பரவாயில்ல விஜயா, இன்னும் கொஞ்ச நாள் பேசாமல் அமைதியாக இருந்தேன்னா வீட்டில் நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரணும்னு நினச்ச உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், திருந்தி ஒழுங்கா உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போக விஜயா அழுதுகிட்டே, என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் பெருசாக ஒரு நல்லது செய்யணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த ரோகிணியால் எனக்கு பல்லு இல்லாமல் இப்படி அசிங்கப்பட்டு நிற்பேன் அப்படின்னு நினைக்கவே இல்லையேன்னு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு வழி தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. விஜயாவோட நிலைமையை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ரோகிணி.